இன்றைக்கி நாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அவசியமாக மற்றவர்களை விட மீனம் ராசிக்காரர்கள் தான் இதை பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்துட்டு சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. ராசிக்கு மட்டும் அவர் வந்துட்டு அதிபதி கிடையாது, ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போது மற்றவர்களை விட அதிகமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் தான் இருப்பீங்க. இப்போது குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நன்மையா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. சரி, இப்போ அடுத்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் விஸ்வாவசு வருடம் சித்திரை 31 2025 மேவுக்கு 14 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு அவர் போகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுவும் நல்லதொரு இடம் இல்லையே ஜோசியரே அப்படி சொல்லிட்டு நினைக்கலாம். ஆமாம், நல்ல இடம் இல்லை தான். ஆனால் கடவுள் வந்துட்டு ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார். அப்படிங்கிற ஒரு வகையில் உங்களுக்கு எப்போது ஜென்மசனி வந்துச்சோ அந்த ஜென்மசனி அப்படிங்கிறது வந்தோடனேயே கொஞ்சம் மனக்கலக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆனால் நல்லதொரு வேலையாக ஜென்ம ராகு அப்படிங்கிறவர் குரு பயிற்சி ஆகி அடுத்த 4 நாளில் உங்களை விட்டு விலகிறாரு. ஒரு பக்கம் ஜென்மசனி வந்தாலும் இன்னொரு பக்கம் ஜென்மத்தில் இருந்து ராகு போகிறாரு. சர்ப்பதோஷத்தோடைய பிடியில் இருந்து நீங்கள் விலகிறீங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். இப்போது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்து குரு அப்படிங்கிறவர் நன்மைகள் செய்வாரா அப்படின்னா, ஸ்தான பலம் அப்படிங்கிறது இல்லை. இருக்கிற வீட்டில் இருந்து நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. ஆனால் குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படி சொல்லிட்டு நாம் சொல்லியிருக்கோம். ஜோதிட விதியே அதுதான், நாம் மட்டும் சொல்லலை, எல்லா ஜோதிடர்களுமே அதுதான் சொல்லுவாங்க. குரு இருக்க இடத்த விட பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு. அந்த ஒரு வகையில் குரு பகவான் தன்னுடைய அந்த பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. இதில் 8ஆம் இட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா, ஜென்ம சனி அப்படின்னாலே மன உளைச்சல், தூக்கமில்லாத இரவுகளை கடக்கிறது அப்படிங்கிறது தான் கொடுக்கும். அதை சரி பண்ணக்கூடிய இடம்தான் இந்த குரு பகவானுடைய 8ஆம் இட பார்வை அம்சமாக பொருந்திருக்கு. இதுதான் நான் கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நமக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வரப்போ. பிரச்சனை ஒரு மனிதனுக்கு எப்படி வரும்? பணத்தால் வரும், இல்லை குடும்ப பிரச்சனை, இல்லை சொத்து பிரச்சனை, இல்லை பிள்ளைகளால் பிரச்சனை, இந்த மாதிரி உறவுகளால் பிரச்சனை, நட்புகளில் பிரச்சனை, இப்படி தான் வரும். அப்படி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குது பார்த்தீங்களா, அதை தடுத்துடுறாரு இவர் குரு 8ஆம் பார்வையால். அப்போது உங்களுக்கு ஒரு மன சஞ்சலம் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏதோ 10 ரூபா காசுக்கு பஞ்சம் வருது பார்த்துக்கோடு அப்படிங்கிற மாதிரி போய்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் ஜென்ம சனி பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். இவர் 8ஆம் இடத்தை பார்க்குறதால
பெரிய அளவில் பிரச்சனையில் இருந்தவங்களை காப்பாற்றுறாரு. அப்போது சாதாரணமாக ஜுரம், ஒரு காய்ச்சல், சளி, ஒரு 500 கொடுக்குறோம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு ஊசியை போடுறோம், ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம், அந்த அளவுலேயே போயிடும். பெரியதொரு லெவலில் ஒரு கத்தி வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது, ஒரு ரண சிகிச்சை பண்ணுறது, அந்த அளவுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு உங்களை விடாமல் குரு பகவானுடைய இந்த 8ஆம் பார்வை அப்படிங்கிறதை காப்பாற்றுது. அதே மாதிரி இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய நேயர்களுக்கு, அதாவது மீனம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு ஜென்மசனி பிடிச்சாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, யாருக்காவது ஏதாவது நடந்தது அப்படின்னா அது நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு வந்துட்டு ஒரு மாரடைப்பு அப்படின்னா ஐயோ நமக்கு வந்துடுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கும். எங்கேயாவது ஒரு விபத்தை நேரில் பார்த்தோம் அப்படின்னா ஐயோ நமக்கும் அந்த மாதிரி வந்துடுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரியான மன உளைச்சலில் இருந்தவங்களை காப்பாற்றுவார். நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கோம், ஏதோ நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடுவோம், என்ன கொஞ்சம் காசு கஷ்டப்படுறோம், பரவாயில்ல விடு, திரும்ப கஷ்டப்பட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி ஓட வைக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதுதான் இந்த 8ஆம் இட குரு பகவானுடைய ஒரு பார்வை. எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நீ ஓடுறான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை முன்னேற்றத்தை நோக்கி ஓட வைக்கக்கூடிய ஒரு பார்வையாக 8ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு. அதோட ராசிக்கு 10வது வீட்டை பார்க்குறாரு. ராசிக்கு 10வது வீடு அப்படிங்கிறது தனுசு ராசி. அவரோட இன்னொரு வீடு குரு வந்துட்டு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. அது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம். அப்படிங்கிறப்ப சொந்த தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாம். எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் தொடங்கிடுவீங்க. வாழ்க்கையில் வேலைக்கு மட்டுமே போயிட்டு இருந்தவங்களை முதலாளியாக ஆக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். ஆச்சரியத்தை கொடுக்கும். இது பேருக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க ஜோசியரே அப்படின்னு. அதுதான் உண்மை. 7.5 சனி காலகட்டத்தில், ஜென்ம சனி காலகட்டத்தில் குரு 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலாளிகளை முதலாளிகளாக ஆக்குறாரு. போதும், நம்ம இன்னொருத்தனுக்கு உழைச்சி கொட்டின வரைக்கும் நமக்கு நம்ம உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சிறுக முதலீடு போட்டு தொழிலை தொடங்கி உட்காருவீங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அப்படியே மொல்ல ஆரம்பித்து வளர்ச்சி அப்படிங்கிறது கிடுக்கிடுன்னு இருக்கும். மெதுவாக ஒரு 4 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 ரூபாயை நோக்கி போவோம். அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ சொந்த தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாம். இவ்வளோ சோதனை காலகட்டத்திலையும் அந்த அமைப்பு அப்படிங்கிறத நான் கொடுக்குறாரு சில பேருக்கு. தந்தையுடைய தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது கவனம். ஏன்னா ஜென்மசனி அப்படிங்கிறது நான் வந்துட்டு தப்பாக சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் கவனம். நல்லா அழுத்தி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். மற்றபடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லதொரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதை மற்றவர்களுடைய தயவில் தொடங்கணும். ஒரு மனைவி பெயர்லேயோ, தாயின் பெயர்லேயோ, சகோதரி பெயர்லேயோ, பெண்கள் பேரில் தொழில் தொடங்கி நடத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது 12ஆம் வீட்டில் விழுகுது. இது ரொம்ப ஒரு அமைப்பு, முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா அந்த குரு பெயர்ந்து 4 நாளில் ராகு பயிற்சி ஆகிடுறாரு. ராகு கேதுக்கள் பெயர்ந்து போகிறாங்க. ராகு உங்களுடைய ராசிக்கு விரய வீட்டுக்கு போகிறாரு. விரயத்தில் ராகு போனார் அப்படின்னா நல்லதொரு விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ குரு பார்த்து புனிதப்பட்ட ராகு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கம், லட்சியம் எல்லாத்தையுமே நிறைவேற்ற போகிறாரு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். வீடு கட்டணுன்னா கட்டலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும்னா செய்யலாம், வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம், சீசனத்தை பிள்ளைகளுக்கு வாங்கி சேர்த்து வைக்கணும்னா வைக்கலாம். ஒரு மண்ணக்கட்டு, ஒரு பெரிய கொல்லை, விவசாய நிலம், இப்படி ஏதாவது அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்களில் பெரிய அளவில் முதலீடு போட்டு ஒரு நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத போட்டு உருவாக்கி வச்சுருவீங்க. கடன் இருக்கடா பரவாயில்ல இருந்துட்டு போகுது, ஆனால் கடனை நான் உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கையில் ஒரு 10 லட்சம் பணம் இருக்கா, அதை அப்படியே வச்சுருந்தா தேவையில்லாத செலவாகும். அப்போது மேலே ஒரு 5 ரூபா கடன் வாங்கி 15 லட்சமாக ஒரு மணக்கட்டை வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது முதலீடாகும். சுப விரைய செலவுகள் கொடுக்கும். கட்டிட வகையறாக்கள் கட்டலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஜென்மசனி காலகட்டமே வந்தாலும் ஜென்ம ராகு அப்படிங்கிறது விலகிறாரு. அர்த்தாஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் கூட ராசி அதிபதி 10ஆம் இடாதிபதி அப்படிங்கிறதுனாலையும் அவர் தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியவே பார்க்குறார் அப்படிங்கிறதுனாலையும் அவருடைய 8, 10, 12ஆம் இட பார்வை அப்படிங்கிறதன் மூலமாக நற்பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். ஒரு வகையில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு
எல் விளக்கு அப்படிங்கிறத போடுங்க. மாற்றுத்திறனாளிகள், ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சதொரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. வியாழக்கிழமைகளில் குருவுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றிட்டு, மாணவர்கள், ஏழைப்பாளைய மாணவர்கள், ஒரு ஆதரவற்ற மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்சதொரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு நன்றி, வணக்கம்.